ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு தந்தை கிறிஸ்து அவர்களே, அன்பார்ந்த பங்கு மக்களே, நம்பிக்கையாளர்களே, நான் ஆயராயிருப்பது நம்முடைய பங்கு தந்தை ஒரு அருள் பணியாளராக குருவானவராக தேர்ந்து கொள்ளப்பட்டது. எல்லாவற்றை விட முக்கியமாக திருமுழுக்கு பேப்டிசம் பெற்று நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் கிறிஸ்தவராய் இருப்பது ஆண்டவர் போட்ட பிச்சை, ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்று சொல்ல வேண்டும். கிரேட்டஸ்ட் கிஃப்ட் that the Lord has given. இந்த கொடையை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், தகுந்த விதத்திலே பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறு பையனுக்கு நான் அழகான ஒரு பேனா வாங்கி கொடுத்தால் அவன் அதை வைத்து கொண்டு மண்ணிலே குத்தி விளையாட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை. பயன்படுத்தி நன்றாக எழுத வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அருள் நம்முடைய அழைப்பு, நம்முடைய நம்பிக்கை, எண்ணில்லா கொடைகள், முக்கியமாக ஆண்டவருடைய அருள் வாக்கு, புனிதமிக்க நற்கருணை, மற்ற அருள் அடையாளங்கள், சாக்ரமெண்ட்ஸ், எண்ணிக்கையில்லாத நல்ல சாட்சியங்கள், புனிதர்கள் எல்லாம் நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய கொடை. அதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த அழைப்பு கொடையை தாண்டி ஒரு டியூட்டி, கடமை. நம்முடைய அழைப்பு ஒரு முக்கியமான கடமை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது நம்மை அழைத்தவருக்கு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 5வது ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த அழைப்பை கொடையாக மட்டும் கருதாமல் ஒரு நல்ல கடமையாக கொண்டு நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நற்செய்தியிலே நாம் கேட்டோம். முதலில், நீங்கள் உலகினுடைய உப்பாக இருக்கிறீர்கள். நம்ம வீட்டில் உப்பே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். எத்தனையோ காரியங்களுக்கு உப்பு பயன்படுகிறது. முதல்ல உப்பு வெள்ளையாக இருக்கு. நாம் எல்லாரும் தூய்மையாக இருக்க சிறப்பான விதத்தில் அழைக்கப்படுகிறோம். என்ன பார்க்குறோம், என்ன படிக்கிறோம், என்ன கேட்குறோம், இதை பற்றி அக்கறை கொண்டு உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நம் வீட்டாரை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். வீடு மட்டும் டெக்கரேஷன் பண்ணி அல்லது நல்லா பெருக்கி தூய்மையாக இருந்தால் போதாது. எல்லாத்துவற்றை விட நம்முடைய மனசு தூய்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லும்போது தான், நீங்கள் தூய்மையாக இருங்கள். முதல்ல உப்புன்னு சொல்லுங்கள். 2வது, உப்பு பொருட்களை அழியாமல் பாதுகாக்கிறது. preserves the things from being corrupt. யாரும் அழிய நாம் காரணமாக இருக்கக்கூடாது. உப்பினுடைய முக்கியமான வேலை, யாரும் கெட்டு போகக்கூடாது. நீ கெட்டு போகாத, உன்னால் யாரும் கெட்டு போகக்கூடாது. நல்லதுதான் செய்யணும்
என்று மற்றவர்களை தூண்ட வேண்டும். வார்த்தையால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையால் பாருங்கள். மூணாவது பாருங்க, உப்பு சுவை அளிக்கிறது உணவுக்கு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவோம். உப்பு சுவை கொடுக்கிறது. நம்ம நம்ம வீட்டாருக்கு டேஸ்ட் கொடுக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. நம்முடைய வீட்டாருக்கு, நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய பங்குக்கு சுவையாக இருக்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் உலகின் உப்பு அப்படின்னா தூய்மையா இருக்கணும், அழியக்கூடாது, அழிய காரணமாக இருக்கக்கூடாது. அதை தாண்டி நாம் எல்லா நேரத்திலும் நம்மால நம்ம வீட்டுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கணும் என்று நாம் நினைக்க வேண்டும். பாருங்க, தொடர்ந்து கடவுள் ஆண்டவர் இயேசு நீங்கள் உலகின் ஒளி அப்படின்னு சொல்றார். எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா, லைட் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஒளியினுடைய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள் டு இட்செல்ஃப். லைட் இருந்தால் எல்லாரும் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். அதுபோல உங்களை பார்த்து மற்றவர்கள் உங்கள் அருகில் வர வேண்டும். உங்கள் நற்செயல்களால், தூய்மையான வாழ்க்கையால், அன்பால், இரக்கத்தால் மற்றவர்கள் உங்களை நோக்கி வரும் விதத்திலே நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். பாருங்கள், முக்கியமான ஒரு கடமை. ஒளி கெட்டதையெல்லாம் எதிர்க்கிறது. ஒளி நம்மை நல்லது செய்ய தூண்டுகிறது. நான் பீட்டர்சன் நேரில் ரொம்ப வருஷம் வாழ்ந்தேன் என்று சொன்னேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, பிஹெச்எல் ஃபேக்ட்ரி இருக்கு. எங்கள் ப்ரொஃபஸர், நம்ம மறைமாவட்ட குரு ஃபாதர் ஜோசப் ஃப்ரான்சிஸ், அவர் சொல்லுவார், தெரியுமா, நிறைய வாட்ச்மேன்லாம் கிடையாதுங்க, இங்கே பவர்ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்காங்களே, அந்த லைட்டில் திருடன் எப்படி வருவான், இவ்வளோ பெரிய லைட் இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவார். நீ ஒளியாக இருந்தால் உன் முன்னால் கெட்டதே நடக்காது. பிஷப் வந்திருக்கிறாரு, அவர் முன்னாடி அந்த வார்த்தை பேசுறது, ஃபாதர் இருக்காரு, அவர் முன்னாடி அந்த வார்த்தை பேசுறது, இந்த நல்ல நம்பிக்கையாளர் இவர் முன்னாடி இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்று மற்றவர்கள் நினைக்கும் விதத்திலே உன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். பாருங்கள், ஒளியாக இருக்க வேண்டும். நம்ம எப்போ ஒளியாக இருப்போமா? இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். நல்ல காரியங்களை நாம் செய்யும் போது பாருங்கள், அடிமைகளாயிருந்தார்கள், பாபிலோனியாவில் விடுதலை பெற்றார்கள். எத்தனையோ பேர் எவ்வளவோ வேதனையில் இருந்தார்கள். வேதனையில் இருப்பவர்களை கண்டு, துன்பத்தில் வாடுபவர்களை கண்டு, நீ சும்மா இருந்தால் நீ தான் இருள், நீ தான் அழுக்கு. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமெல்லாம் வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும். இதுதான் உண்மையான ஜெபம், உண்மையான நோன்பு. கோயிலுக்கு வந்தால் மட்டும் போதாது, தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். அப்பதான் நீ லைட்டா இருப்ப, வெளிச்சமா இருப்பாய். ஆண்டவர் சொல்றார், சில பேர் நல்லது செய்யாதவங்களாம் ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறாங்க.
சில பேர் சொல்லுவாங்க, நான் செவனேன்னு இருந்தேன், யாரும் வந்து போக மாட்டேன். நீ செவனேன்னு இருந்தேன், யாரும் வந்து போகலன்னா மோட்சத்துக்கு போவியா? நரகத்துக்கு தான் போகணும். எதுக்கு? தீமை செய்யாதிருப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நல்லது செய்ய தவறும் போதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோம். நீ ஒளியாயிரு, இப்படி நல்லது செய்து ஒளியாயிரு. அதான் ஆண்டவர் சொன்னார், நானே உலகின் ஒளி. தம் உயிரையே கொடுத்தார், பணிவிடை செய்தார், நோயுற்றோரை குணமாக்கினார், பசித்தோருக்கு உணவளித்தார், துன்பத்தோரை கண்டபோது தானும் கண்ணீர் விட்டார். நானே உலகின் ஒளி, நீங்கள் உலகின் ஒளி என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்னொன்னும் இன்னைக்கு சொல்லியிருக்கு, நீங்க எல்லாம் மலை மேல் உள்ள ஊர், மறைவா இருக்க முடியாது. ஏன் நான் செய்யறது யாருக்கும் தெரியாது அப்படின்லாம் இருக்க முடியாது. உங்கள் சூழ்நிலையில, பணித்தளத்தில், வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் நீங்கள் எல்லாரும் பார்க்கப்படுகிறீர்கள், கவனிக்கப்படுகிறீர்கள். இந்த உலகத்தை நீங்கள் ஆண்டவருடைய மதிப்பீடுகளால் நிரப்ப வேண்டும். Fill the world with the values of the gospel by your life. இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் பவுல் சொல்றார், நான் ஞானத்தோடு வரவில்லை, பேச்சு திறமையோடு வரவில்லை, எளிமையோடு வந்தேன், நடுக்கத்தோடு வந்தேன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நான் அறிவித்தேன். பவுல் உப்பு, பவுல் ஒளி, பவுல் மலை மேல் இருக்கின்ற ஊர், பார்க்கப்பட்டார், சாட்சி பகர்ந்தார். இப்படி சாட்சிய வாழ்வு வாழ நாம் எல்லாரும் வேண்டுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா ஒளியானவர். இந்த வாரம் 11ஆம் தேதி முக்கியமாக லோர்து மாதா திருவிழா. அங்கே கேண்டில் ப்ரொசஷன் எத்தனையோ முறை நான் பங்கு பெற்றிருக்கிறேன் லோர்து நகரில். ஒளியான அந்த தாய் எத்தனையோ பேருக்கு தன்னுடைய பரிந்து பேசுதலால் நலமளிக்கின்ற அந்த தாய், உப்பான அந்த தாய், அழிவிலிருந்து காப்பாற்றுகிற அந்த தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. இறைவனின் ஆசீர் உங்களுக்கு நிறைய கிடைப்பதாக. ஆமென்.